நிறைய பேரோட ஃபேவரட்ஸில் இருக்கிற இந்த சுவியும் யாருக்கு தாங்க பிடிக்காது. உள்ளக்க நிறைய ஸ்டஃபிங் வச்சு மேலே லேசான லேயரோடு இருக்கிறது சூப்பராக இருக்கும்ல. இப்போ வாங்க எப்படி செய்யணும் பார்த்துருமா. ஒரு கப்பு கடலை பருப்பை நல்லா அலசிட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 1/4 ஸ்பூன் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. பருப்பு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா நைஸாக வெந்திருக்கணும். இதை நல்லா ஆற வச்சுட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் 4 ஏலக்காய் 1 கப்பு வெல்லம் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம்ல பருப்பு அதையும் சேர்த்துட்டு பல்ஸ் மூலம் 2 டைம் மட்டும் அரைச்சிட்டிங்க அப்படின்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிருக்கும். இப்போ அதை ஸ்டவ்வுக்கு மாற்றிட்டு 5 நிமிஷம் மட்டும் கை விடாமல் கிண்டிக்கங்க. அவ்வளோதான், நல்லா கெட்டியாக ஆயிரும். இதை நல்லா ஆற வச்சுட்டு உருண்டை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இதையே தனியாக சாப்பிடுவீங்க, யாரெல்லாம் சாப்பிடுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இப்போ உருண்டை பிடிச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. இப்போ மேலாப்பில் இருக்க அந்த லேசான மாவு 1 கப்பு மைதா மாவு 3/4 கப்பு போல் அரிசி மாவு கரெக்டான தண்ணி ஊற்றி கலந்து எடுத்திங்க அப்படின்னா தான் எண்ணெய் குடிக்காமல் இந்த மாதிரி கரெக்டாக எண்ணெயில் போய் விழுகும். சூப்பராக இருக்குல்ல. கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள். ஃபுல் வீடியோ லிங்க் சேனல் நேமுக்கு கீழே இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ மாவு போடணும் எவ்வளோ தண்ணி ஊற்றணும்னு கரெக்டாக சொல்லியிருக்கேன். தீபாவளிக்கு தான் செய்கிறதுன்னு இல்லைங்க, நம்மளுக்கு பிடிச்ச டயத்தில் நம்மளுக்கு தோன்ற டைம்லாம் செஞ்சிடலாம். சூப்பராக இருக்குல்ல. சுட சுட காலி ஆகிக்கிட்டே இருக்குங்க. அந்த சுவியை மட்டும் எவ்வளோ செஞ்சாலும் பத்தவே பத்தாது. கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு, கரெக்டாகவும் வந்துருந்துச்சு. யாருக்கெல்லாம் இது பிடிக்கும் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.